நேத்து வரைக்கும் அண்டான்னு சொன்னா யாரு தெரியும்? செந்தில்வேல் அவர்கள், திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்னு வச்சுக்கலாம், செய்தியாளர்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அவர் வந்து இப்ப நிறைய வந்து முட்டு கொடுத்து பேசி ஏன்னா ஐடி துறையை பத்தி பேசியே வந்து நல்லா வாங்கிக்கிட்டு கிட்டாரு. சோசியல் மீடியால ஃபுல் வச்சு செஞ்சு விட்டாங்க பசைய, சரிங்களா? சத்தியமா சொல்றேங்க, வயிறறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப வந்து ஜீவ சகாப்தம் இப்படி அது ஒரு கொத்தடிமை தான், அது ஒரு கொத்து கூட சொல்லலாம்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு கொத்தடிமை வந்து என்ன சொல்லுதுன்னா, பிஜேபி வந்து கைக்கூலி தான் வந்து டிவிகே விஜய் அவர்கள். அது என்ன மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்க. இவிஎம் மிஷின் இருக்குல்ல, அந்த இவி மிஷின்ல வந்து ஓட்டு போட்டா வந்து டிவிகேக்கு போய் உழுவுற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து பாஜக வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. பாஜக இவிஎம் மூலமாக தான் ஓட்டு போட்டு ஒரு டிஃபால்ட்டா பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி, தாமரை ஜெயிக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. விமர்சனத்தை நான் வைக்கல, இப்போ வைக்கல, கடந்த மக்களவை தேர்தலில் இருந்து நடக்குது. இப்போ ஆசைல பாஜக விஜய்ங்கிற போட்டியோட வந்திருக்கு. பாஜக இங்க ஜெயிக்குது, 30 தொகுதி ஜெயிக்குது, 40 தொகுதி ஜெயிக்குது, யாரும் போக மாட்டாங்க. ஆனா விஜய் 8 தொகுதி 9 தொகுதி 10 தொகுதி ஜெயிக்கிறாரு மாதிரி சட்டம் பண்ணிட்டு, கொங்கு சட்டசபை மாதிரி அதிமுக ஒரு வெயிட் பண்ணி ஒரு சீட் வர மாதிரி பண்ணிட்டு, 112 சென்ட் கூட்டணி ஆட்சி அப்படி மாதிரி கான்செப்ட் இவங்க கொண்டு வர மாட்டாங்க. என்ன வயது இருக்கு அப்படி என்ன உற்சாகம் இருக்கு? ஒரு முட்டாள்தனமான பேச்சு செஞ்சிருக்காங்களே. நான் கேட்கிறேன், அப்ப வந்து நீங்க போன டைம் 2021 இருக்கிறப்ப வந்து நீங்க ஜெயிச்சீங்களே, அப்ப யார் கைக்கூலி நீங்க இருந்தீங்க? அப்பயும் பாஜக தானே இருந்துச்சு. அப்ப நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஓட்டு போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தீங்களா? இது கேள்வி வந்து சாதாரண மனிதர் நான் முதற்கொண்டு கேட்கலாம்ல. அப்ப ஒரு பயம் வந்துருச்சு. அது என்ன பயம் தெரியுங்களா? 70 வருஷமா அந்த கட்சி ஆண்டுருச்சுல, ஒரு 20 சீட்டு கூட விஜய் அவர்கள் ஜெயிச்சார்னா 70 வருஷம் ஆண்ட கட்சிக்கு வந்து அவ்வளவு பெரிய அவமானம். அந்த அவமானத்தை தாங்க முடியல, கதறிக்கிட்டு இருக்காங்க. கதறிக்கிட்டு நெஞ்சில மட்டும் தான் அடிக்கல, கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த கதறல்? ஆனா ஒரு பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாமா? ஒரு முட்டு கொடுக்கறதுக்கிட்டு முன்னாடி வந்து ஐடி துறையை பத்தி பேசினீங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இன்ஜினியரிங் மாணவர்கள் வந்து அவங்கள வந்து தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அவங்களால தான் வந்து ஐடி துறையில வந்து வேலை கிடைக்காம இங்க ஐடியில் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. என்னன்னா, சென்னை வந்து கோட்டைன்னு சொன்ன இடத்துல வந்து ஓட்டை விழுந்துருச்சு. அந்த ஓட்டைனால பயம். ஏன்னா இளைஞர்கள் ஃபுல்லா வந்து சென்னையில வந்து நாங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இளைஞர்கள் ஃபுல்லா ஓட்டு போட்டுவிட்டாங்க. அதனால அந்த பயத்துல கதறிட்டு இருக்காங்க. கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், சரிங்களா? ஆக மொத்தத்தில் ஒரு பயங்கிறது ஒன்று இருக்குதுல்ல, அது இருந்தால் போதும். ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.